வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது கடந்த சில நாட்களாகவே தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான கோரிக்கை, தூத்துக்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு ரயில்கள் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தூத்துக்குடியிலிருந்து நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா போய் அங்கிருந்து குஜராத்தின் ஓகா வரைக்கும் கூட ரயில்கள் நிச்சயமாக இருக்கிறது. அதே மாதிரி நம் அண்டை மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்நாடகா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் தினமுமே தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே நேரத்தில் கேரளாவுக்கு போகணுன்னாலும் அதுக்கும் ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. பாலருவி எக்ஸ்பிரஸ் இது தினம்தோறும் இயங்கக்கூடிய ரயில். தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வழியாக செங்கோட்டை போய் அங்கே இருந்து தெற்கு கேரளாவை இணைக்கும் விதமாக கொல்லம், எர்ணாகுளம் வழியாக பாலக்காடு வரைக்கும் இயக்கப்படுகிறது. ஆனால் வடக்கு கேரளாவை இணைக்கக்கூடிய ரயில்கள் இது நாள் வரைக்குமே இல்லை. இப்போ கண்ணூர், காசர்கோடு இந்த பகுதிகளுக்கு செல்லணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது மட்டும் இருக்கிறது. அதே மாதிரி கடலோர கர்நாடகாவின் முக்கியமான நகரமாக பார்க்கப்படுவது மங்களூர். இப்போது நம்ம கோவா போகணுன்னாலும் சரி, இல்லை கர்நாடகாவின் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள், குறிப்பாக மூகாம்பிகை கோயில், அது மட்டும் இல்லாமல் முருதேஸ்வர் சிவன் கோவில், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம மங்களூர் வரைக்காவது போய் ஆகணும். அதற்கடுத்து தான் அங்கிருந்து வேறொரு ரயிலின் மூலமாக அந்த இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது, அல்லது பேருந்துகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து மங்களூர் வரைக்குமே இன்ன வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறது கிடையாது. தூத்துக்குடியிலிருந்து பழனி வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது கூட மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய ரயில் வாரம் இருமுறை இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ தூத்துக்குடி மக்களினுடைய கோரிக்கை இப்போ தான் மேட்ரிக்கே வரனா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா என்னென்ன ட்ரெயின் ஓடுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதையும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இது அதெல்லாம் இருக்குது, இது இல்லாமல் இந்த கோரிக்கை இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தூத்துக்குடியில் இருந்து புறப்படக்கூடிய ரயிலானது மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு வழியாக கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு போய் அங்கிருந்து மங்களூர் வரைக்கும் இயங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இதை வாராந்திர ரயிலாக கேட்குறாங்க. இப்போது புதிதாக ஒரு ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே அனுமதி தந்த ரயில் தான். மங்களூரில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ரூட்டில் மதுரை வரைக்கும் நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துட முடியும். ஆனால் முத்து நகர் என்று அழைக்கப்படக்கூடிய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியையும் மங்களூரையும் இணைக்கும் விதத்தில் ஒரு ரயில் இயக்குனாங்க அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும். இப்போது இயக்கக்கூடிய ரயிலை ராமேஸ்வரத்திலிருந்து மங்களூர் போயிட்டு ரிட்டன் மங்களூரில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும், அதே மாதிரி தூத்துக்குடியிலிருந்து ரிட்டன் மங்களூர் போயிட்டு வழக்கம் போல் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு ரேக் ஷேரிங் முறையில் இயக்குனாங்க அப்படின்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தூத்துக்குடி பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக விடுக்கப்படக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இது மாதிரி நிறைய ரயில்கள் தூத்துக்குடிக்கு வேணும். ஆனால் பராமரிப்பு செய்யக்கூடிய இடம் இல்லாததுனால ரயில்கள் எல்லாம் இயக்குவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ரயில்வே வழக்கம் போல கைவிரிச்சிடாம அதற்கான மேம்பாட்டு பணிகளை ஏற்படுத்தி அதன் பின் இந்த ரயில்களை இயக்க வேண்டும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தூத்துக்குடிக்கும் மங்களூருக்கும் பழனி வழியாக ரயில் இயங்குமா அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.